உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்பிரதாய சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தசாவதானியோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஒரு மந்திரம் இருக்கு. அது உனக்கு சொல்லி கொடுக்கதான் நான் வந்தேன்னு சொல்றேன். ஓ, அதுக்கு கூட மந்திரம் இருக்குதாக்கா? இருக்கு ராணி. நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ உள்ள போய் வேம்பு சாரை எழுப்பி அவரோட வலது கையை எடுத்து உன்னோட வயித்துல வைக்க சொல்லு. மந்திர சக்தியோட வீரியத்தாலையும் தொப்புள் கொடியோட வீரியத்தாலையும் ரத்தத்தோட கலந்த அம்மா அப்பாவோட மூச்சு காத்து இது எல்லாமே ஒண்ணு கூடும்போது வேம்பு சார் முன்னால உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்படியாக்கா? எனக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமா? அப்படின்னா அந்த மந்திரத்தை இப்பவே சொல்லுக்கா. ராணி, நீ அப்படியே அந்த பக்கமா திரும்பு. என்னத்துக்குக்கா? திரும்பு. உன்னோட 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி கண்ணை மூடிட்டு நில்லு. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லு. சிரமாருடையான் செழுமாவடியை, சிரமாருடையான் செழுமாவடியை, திறமா நினைவார் சிரமே பணிவார், திறமா நினைவார் சிரமே பணிவார், பரமா தரவா பருகார் உருகார், வரமா தவமாய் வரும் தசாவதானியே வா. ராணி, இப்போ கண்ணை தர. ஆனா பின்னால திரும்பி பார்க்காம நேரா உள்ள போய் வேம்பு சாரை எழுப்பி நான் சொன்ன மாதிரி செய். சரிக்கா. இன்னும் 9 நாள்ல நம்பூதிரி சாமி குறிச்சு கொடுத்தபடி நல்லபடியா சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுங்கய்யா. ஆமாமா, இன்னும் 9 நாள்ல நமக்கு வரப்போற சோதனை எல்லாத்தையும் அந்த கடவுள் புண்ணியத்துல கடந்துட்டா போதுமா? என்னத்த இவ்ளோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்னத்தா பண்ணிடலாம்ல? ஆமாம்மா, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. எப்படியோ 9 நாள் கழிச்சு சித்தார்த்துக்கு ராணிக்கும் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா ராணிக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ராணிக்கும் சுகப்பிரசவம் ஆயிடும், நமக்கும் கொள்ளு பேத்தி கிடைச்சிருவா. பாட்டிக்கும் தாத்தாக்கும் இப்ப இந்த பேத்திலாம் வேண்டாமா? கொள்ளு பேத்தி தான் வேணுமா? ஆமா, நீங்க எல்லாம் ஓல்டு, வரப்போற கொள்ளு பேத்தி தான் கோல்டு. பாட்டி சும்மா விளையாட்டு சொன்னாங்க. கோல்டு தான். நீதான் ஃபர்ஸ்ட். யோ தாடிகாரா, தாடிகாரா. அக்கா சொன்ன மாதிரியே தானே எல்லாம் செஞ்சேன். தாடிகாரனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எந்திரிக்காம மயங்கி கிடக்குறான்னு ஒன்னும் புரியலையே. யோ தாடிகாரா, யோ தாடிகாரா எழுந்திரியா, எனக்கு பயமா இருக்குது. ராணி, என்னாச்சுமா? வாங்க பாட்டி. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா, என்ன வேணும்? பாட்டி, என்னன்னே தெரியல பாட்டி. திடீர்னு என் வீட்டுக்காரன் மயங்கி கிடக்குறான். நேரம் கெட்ட நேரத்துல யார கூப்பிடுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல பாட்டி. உன் வீட்டுக்கு போன் போட்டு யாரையாவது வர சொல்லுமா. வீட்ல இருக்கிற எல்லார் நம்பருக்கும் போன் போட்டு பாத்துட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் தாடிகாரன் கூட இருக்கிறீங்களா? நான் போய் பக்கத்துல யாராவது டாக்டர் இருந்தா கூட்டின்னு வந்துடுறேன். சரிம்மா, நான் இருக்கம்மா. ராத்திரி நேரத்துல பாத்து போமா, சீக்கிரமா வந்துருமா.
சரிங்க பாட்டி நீங்க போங்க நான் வந்துடுறேன். என்னோட அகோர அதிபதிய பெட்டிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்ச நேரத்துல வீணாக்க பாத்தீங்கல்ல. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த ஒரு ராத்திரிக்காக மட்டும்தான். இந்த நடுஜாமு முடியறதுக்குள்ள நான் என்னோட தொடு ஆற்றல் சக்தியை திரும்ப பெறணும். ராணி அவ்ளோ கூப்பிட்டோம், பொம்மி ஏன் வரல தெரியுமா? இது பொம்மி தானே, அச்சனோட என்ன பேசிட்டு இருக்கா? நம்பூதிரி ஐயா, வேம்பு சாருக்கும் ராணிக்கும் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நல்லது போல. நான் ராணி கிட்ட கர்ப்பகால வயிறு வெளியே தெரியறதுக்கான மந்திரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்பூதிரி ஐயா. ராணியும் சித்தார்த்தும் ராணியோட பிறந்த வீட்டுல தானே பத்திரமா இருக்காங்க. ஆமாங்க ஐயா, அங்கதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்களா? ஏன் கேட்டேன்னா, என்னோட மோளி எச்சினியும் அந்த அகோர அதிபதியும் ஒண்ணு சேர முடியலங்கிற கோபத்துல ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க. அகோர அதிபதி தான் நினைச்சது நடக்கலன்னு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னு குவிக்கணும்னு கோபத்தோட இந்நேரம் கிளம்பி போயிருப்பான். என்ற மோளு தொடு ஆற்றல் சக்தியை இழந்ததுனால அது திரும்ப பெறறதுக்கான வழியை தேடி போக ஆரம்பிச்சிருப்பா. இப்போ சித்தார்த்தும் ராணியும் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீண்ட குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள அகோர அதிபதி ஒண்ணும் செய்யாம இருக்க, அவங்களுக்கு இப்ப உன்னோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் போல. இன்னும் ராத்திரி உங்களோட குடும்பத்துல எந்த ஒரு உயிர் பலியும் நடக்காம பாதுகாக்க வேண்டியது நின்னோட கடமை. சரிங்க நம்பூதிரி ஐயா, இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓ, அந்த சித்தார்த்தும் ராணியும் ராணி பிறந்த வீட்டுல இருக்காங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.